இன்னொரு தரப்பு என்னன்னா, டிவிகே தொண்டர்கள் வந்து ஒரு 2, 3 இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. மதுரை பைபாஸ் அது கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். சேலம் பைபாஸ் அதுவும் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்கும். பஸ் போகும் அழகா. ஏன்னா அது பஸ்ல தானே வராரு அவரு. அந்த பஸ் போறதுக்கே தனியா ஒரு ஏரியா வேணும். அவ்வளவு பெரிய பஸ்ல தான் வராரு அவரு. வந்து மேல நிக்கிறாரு, பேசுறாரு, போறாரு. ஆனா வந்து இவங்களும் வந்து தவிர்த்திருக்கலாம். டிவிக்கு தொண்டர்கள் வந்து சரி இந்த இடம் கொடுத்துட்டாங்களா, இந்த இடம் வேணாம் தலைவரே, இது கொஞ்சம் பெரிய, இது கொஞ்சம் சிக்கலான இடமா இருக்கு, இங்க நம்ம பஸ் போறதே கஷ்டம், கூட்ட நெரிசல்லாம் நிறைய ஏற்படும் அப்படின்னு இவங்களும் வந்து சொல்லியிருக்கலாம். இவங்களும் சொல்லலை. ஆனா கடைசியா பாதிக்கப்பட்டது யாரு? மக்கள் தானே. மக்கள் எக்கேடு கிட்டா நமக்கு என்னன்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற அரசாங்கமும் இருக்கு, அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க. மக்கள் செத்தா என்ன, நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படிதான் இருக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வடிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆ? அது சாவறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை பண்றது தானங்க அரசாங்கத்தோட வேலை. என்னத்தை சொல்லி என்னத்தை பண்றது ஒண்ணுமே புரியல. அதாவது இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியும் இப்ப வரப்போற கட்சி நாங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்ற கட்சியும் ஆல்ரெடி முதலமைச்சரா இருக்கிற கட்சியும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா நடுவுல மாற்றுறது யாரு? மக்கள் தானே. மக்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. இப்ப எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்றதும் டிவிகே விஜய் தானே. இவங்க 2 பேரும் எந்த கவலையும் படாம தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து இன்னும் பார்க்க கூட இல்லை. இன்னும் வந்து கரூர் என்ன நடந்துச்சு, ஐயோ என்னோட ரசிகர்கள் தானே, என் ரசிகர்கள் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கலாம். மேபி இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பார்த்தா அது என்ன ஒன்றும் புரியல எனக்கு. என்ன சொல்றதே தெரியல. கட்சிக்காரங்க அரசியல் விளையாட்டு எவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டா இருக்குன்ட்டு ஆஹ், என்னால் நம்ப முடியல. மக்களுடைய உயிரை வந்து குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு எங்க போஸ்டிங் முக்கியம், எங்களுடைய அரசாங்கம் முக்கியம், எங்களுடைய ஆட்சி முக்கியம். அப்படிதான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது.